பீகாரில் தேசிய ஜனநாயக கூட்டணி மிகப்பெரிய இமாலய வெற்றியை பெற்றிருக்கிறது. அடுத்த வெற்றி தமிழகத்தில் இதே போன்றதொரு இமாலய வெற்றியை தேசிய ஜனநாயக கூட்டணி பெறும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. மக்கள் முடிவு செய்திருக்கிறார்கள். திமுகவினுடைய இந்த கொடூரமான இந்த பேய் ஆட்சியில் எல்லா தரப்பு மக்களும் தமிழகத்தில் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். போதைப்பொருள் பரவல், பெண்களுக்கு எதிரான வன்முறைகள், சட்டம் ஒழுங்கு சீர்குலைவுகள் என்று மக்கள் மிகப்பெரிய அளவில் பாதித்து கொண்டிருக்கிறார்கள். அந்த விதத்தில் மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கையாக தேசிய ஜனநாயக கூட்டணி இந்த தேதியில் திகழ்ந்து கொண்டிருக்கிறது. இதே போன்றதொரு ஒரு இமாலய வெற்றியோடு பாரதிய ஜனதா கட்சி 2026 தமிழக தேர்தல் வெற்றியையும் கொண்டாடுவோம். பக்கத்தில் பண்ருட்டியில் திருப்பதிக்கு செல்லுகிற பாமினி எக்ஸ்பிரஸ் ரயில் நிறுத்தம் வேண்டும் என்று பண்ருட்டி பகுதி மக்களுடைய நீண்ட நாள் கோரிக்கையாக இருந்தது. அந்த கோரிக்கையை ஒட்டி சில தினங்களுக்கு முன்பாக மத்திய ரயில்வே அமைச்சர் மாண்புமிகு அஸ்வினி வைஷ்ணவ் அவர்களிடம் நான் அலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசினேன். உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்பட்டு அந்த கோரிக்கையை நிறைவேற்ற கொடுத்திருக்கிறார். இன்னும் 10 தினங்களுக்குள்ளாகவே அங்கே திருப்பதி எக்ஸ்பிரஸ், பாமினி எக்ஸ்பிரஸ் நின்று செல்லும் என்கிற ஒரு மகிழ்ச்சியான செய்தியையும் இந்த நேரத்தில் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த திருவந்திபுரம் பகுதி ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு பகுதி. ஆன்மீக தலைநகரமாக இந்த பகுதிக்கு விளங்கி கொண்டிருக்கிறது. இந்த திருவந்திபுரம் பகுதியிலே இன்றைக்கு மக்களோடு இணைந்து மக்களுக்கு இனிப்பு வழங்கி இன்றைக்கு பாஜகவினர் நாங்கள் பீகார் தேர்தல் வெற்றியை கொண்டாடி இருக்கிறோம்.